உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லு. நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் மாலையில் இந்த தேசத்தில் உங்கள் நடுவில் கடந்து வரும்படி பரலோகத்தின் ஆண்டவர் செய்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பகுதியில் நடைபெறுகிற ஆசீர்வாதமான இந்த ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஜபத்தோடு, கரிசனையோடு, தரிசனத்தோடு செய்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 2, 3, 4, 5 2லிருந்து 5 வரையுள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 49. ரொம்ப நல்லா வாசிச்சிங்கண்ணே. 2வது வசனத்தை ஒரு தடவை விட வாசிக்கலாமா? 2வது வசனம், அவர் என் வாயை பைபிளில் சில நேரம் சில இடங்கள்ல தேவ பிள்ளைகளை ஆயுதங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கு. தேவ பிள்ளைகளை ஆயுதங்களோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கு. தேவ பிள்ளைகள் இப்படி, தேவ பிள்ளைகள் இப்படி. நான் ஒரு 5 பகுதியை பைபிளில் இருந்து காட்டித்தாரேன், அப்போ உங்களுக்கு புரியும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 20வது வசனம். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு தண்டாயுதம். அடுத்து சொல்றாரு, தண்டாயுதம் மட்டும் இல்லை, அஸ்திராயுதம். இப்போ ஒரு தேவ மனுஷனை 2 ஆயுதங்களோடு ஒப்பிட்டு சொல்றாரு ஆண்டவர். இனி நீங்க ஏசாயா 41 அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. அங்கேயும் தேவ பிள்ளைகளை ஆயுதத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். அங்க தண்டாயுதம்னு சொல்லியிருக்கு, அடுத்து அஸ்திராயுதம்னு சொல்லியிருக்கு, இங்க என்ன சொல்லியிருக்கு? யந்திரமாக்குகிறேன். எதற்காக? மலைகளை மிதிக்கிற யந்திரம். உங்களை பார்த்தா பாவம் போல இருக்கு, பார்த்தீங்களா? தேவ பார்வையில் நம்மளை பார்த்தோன்னா ஆண்டவர் அப்படி பார்க்குறாரு. இனி அந்த இன்னைக்கு நாம் வாசித்தேன் இந்த ஏசாயா 49:2.
அதில் 2 காரியங்கள் சொல்லியிருக்கு. உன்னை பட்டயமாய், உன்னை பட்டயமாய், அப்புறம் அம்பாய். இப்போ 5 காரியங்கள். 1 தண்டாயுதம், 2 அஸ்திராயுதம், 3 யந்திரம், 4 பட்டயம், 5 அம்பு. இன்னைக்கு ராத்திரி நாம் தியானிக்க போகிற செய்தி துலக்கப்பட்ட அம்புகள். அதாவது நாம் தியானிக்க போகிறது துலக்கப்பட்ட அம்புகள். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடலாமா? அத்தனை பேர் கண்ணை மூடுங்க. கர்த்தர் இந்த சபையை பயன்படுத்த விரும்புகிறாரு. கர்த்தர் இந்த சபையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகிறாரு. கர்த்தர் உங்க அத்தனை பேரை தம்முடைய நாமத்தின் மகிமைக்கான சாட்சிகளாக பயன்படுத்த விரும்புகிறாரு. வாயை திறந்து உம்முடைய கிருபை என் மேல ஊற்றப்படுவதாக ஆண்டவரே அப்படின்னு அத்தனை பேர் அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல கை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி நல்ல அந்நிய பாஷை பேசி விடுதலையோட கிருபை கிருபை இறங்குகிறது. இருக்கிற இடத்துல கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கோ. அத்தனை பேரு கண்ணை மூடிக்கொள்ளுங்க. அத்தனை பேரு கண்ணை மூடிக்கொள்ளுங்க. பலத்த அபிஷேகம். எல்லாரும் வாய் திறந்து சிலரை அக்கினி ஆக்குகிறார். சில கட்டுகள் உடையுது. தடுக்காதுங்க, தடுக்காதுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். இந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னம் ஊற்றப்படுகிறது. வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சிலரை அபிஷேகம் பண்ணுகிறார், சிலரை அக்கினி ஆக்குகிறார், சிலர் மேல வல்லமை. நல்ல தகப்பனே, நல்ல மாலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் எங்கள் தேவன் எங்கள் நடுவில் வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. பிரயோஜனமுள்ளவைகளை ஒரு நாளும் மறைத்து வைக்காத கர்த்தர் மிகுந்த பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை இந்த நாளில் எங்களுக்கு தந்தரல போகிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை சுத்திகரிக்கிற வார்த்தைகள், எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள், நித்திய ஜீவனுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகள், எங்கள் உள்ளான மனுஷனை பலனுள்ளதாய் மாற்றுகிற வார்த்தைகள் நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரயோஜனமற்ற ஒரு வார்த்தையும் அடியனுடைய வாயிலிருந்து வராதிருப்பதாக. கிருபை உள்ளது, வல்லமை உள்ளது, ஆண்டவரே கற்புள்ளது நீர் எங்களுக்கு தந்தருளும். ஒரு ஆள் கூட இந்த கூட்டம் முடிஞ்சு கர்த்தர் என்னோட பேசல அப்படின்னு இந்த இடத்த விட்டு எழும்பி போகக்கூடாதப்பா. அத்தனை பேரும் கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். கர்த்தர் என்னோடு பேசினார், என் காதுகள் தேவ சத்தத்தை கேட்டது என்று சொல்லத்தக்கதாய் அடையாளங்களோடு எங்கள் நடுவில் பேசுவீராக. ஆண்டுகளாய் கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கைகள் இந்த நாளிலே கட்டு அவிழ்க்கப்படுவதாக.
பலவீனத்தின் ஆவிகள் முறிவதாக. வந்திருக்கிற குழந்தைகளோடும் பெரியோர்களோடும் வாலிபர்களோடும் வயோதிபர்களோடும் எல்லாரோடும் நீர் பேசணும். எல்லாரோடும் பேசும். உடைய நல்ல நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமுள்ளவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல மாலை நேரத்தில் உங்களை காண்பதும் உங்களோடு இருப்பதும் ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு பாக்கியம். கர்த்தருடைய வசனத்தை பற்றி ஒரு 4-5 காரியங்களை சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை தொடங்குறேன். ஒன்று, எழுதப்பட்ட வசனம். எழுதப்பட்ட வசனம் நிலையானது. எழுதப்பட்ட வசனம் நிலையானது. 119 சங்கீதம் 89வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தாவே உம்முடைய வசனம் வானங்களில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. எழுதப்பட்ட வசனம் நிலையானது. 2, அந்த புறப்படுகிற வசனம். புறப்படுகிற வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம். எழுதப்பட்ட வசனம், அப்புறம் புறப்படுகிற வசனம். புறப்படுகிற வசனம் என்ன செய்யும்? பிழைக்க பண்ணும். என்ன செய்யும்? பிழைக்க பண்ணும். 3, அனுப்பப்படுகிற வசனம். எழுதப்பட்ட வசனம், புறப்படுகிற வசனம், அனுப்பப்படுகிற வசனம். 107 சங்கீதம் 20வது வசனம், என்னுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குவேன். இந்த ஒரு அட்ரஸுக்கு ஒரு கொரியர் எல்லாம் அனுப்புவாங்க இல்லையா, அதுபோல அந்த சரியான அட்ரஸில் போய் சிக்னேச்சர் போட்டு வாங்குவாங்க இல்லையா, அதுபோல பரலோகத்தின் தேவன் இந்த நாளில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வசனத்தை அனுப்பினால், அந்த வசனம் நேரடியாக உங்களிடத்தில் வருவது மட்டுமல்ல, அந்த வசனம் உங்களை சுகமாக்கும். இப்போ எழுதப்பட்ட வசனம் நிலையானது, புறப்படுகிற வசனம் பிழைக்க பண்ணுகிறது, அனுப்பப்படுகிற வசனம் சுகமாக்குகிறது. 4, பேசப்படுகிற வசனம். பேசப்படுகிற வசனம் என்ன செய்யும் தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். அப்போஸ்தலர் 2:37. பேசப்படுகிற வசனம் அம்பை போல இருதயத்தை குத்தும். பேசப்படுகிற வசனம் அம்பை போல இருதயத்தை குத்தும். அந்த வசனத்தை ஒன்று வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, அப்போ எழுதப்பட்ட வசனம் அழியாதபடி நிலைத்திருக்கிறது. புறப்படுகிற வசனம் பிழைக்க பண்ணுகிறது. அனுப்பப்படுகிற வசனம் சுகமாக்குகிறது. பேசப்படுகிற வசனம் இருதயத்தை குத்துகிறது. இந்த ராத்திரி எனக்கு என்ன ஆசை தெரியுமா? இந்த ராத்திரி வசனத்தை பேசிக்கொண்டிருக்கும்போ சிலருக்கு பிழைப்பு உண்டாகணும். இந்த ராத்திரி வசனத்தை பேசிக்கொண்டிருக்கும்போ சிலருக்கு விடுதலை உண்டாகணும். இந்த ராத்திரி வசனத்தை பேசிக்கொண்டிருக்கும்போ சிலருடைய இருதயங்களில் குத்து உண்டாகணும். இந்த ராத்திரி பேசும்போ சிலருக்கு நித்திய ஜீவன் உண்டாகணும். Praise the Lord. இப்போ இந்த நாளில் கர்த்தருடைய வசனம் பலவான் கையிலுள்ள அம்பை போல புறப்படுவதாக என்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போவது துலக்கப்பட்ட அம்பு. துலக்கப்பட்ட அம்பு. நான் ஆண்டவர் நம்மை துலக்கும்படி பயன்படுத்துகிற 7 காரியங்களை சொல்லுவேன்.
ஆண்டவர் நம்மை துலக்கும்படி பயன்படுத்துகிற 7 காரியங்களை சொல்லுவேன். ஆண்டவர் இந்த 7 காரியங்களை நம்மை துலக்கும்படி பயன்படுத்தும்போ நம்முடைய உள்ளத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதற்கு ஒரு 7 காரியங்களை சொல்லுவேன். அப்போ 7 + 7 14. அடுத்ததாக துலக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட 7 அம்புகளை, துலக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட 7 அம்புகளை சீக்கிரமாக நாம் தியானித்து இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது, நம்மை துலக்கும்படி ஆண்டவர் பயன்படுத்துகிற 7 வழிகள். நம்மை துலக்கும்படி ஆண்டவர் பயன்படுத்துகிற 7 வழிகள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். 1, மிகுந்த உபத்திரவம். எது நம்மை துலக்கும்படி ஆண்டவர் பயன்படுத்துவார்? மிகுந்த உபத்திரவம். நான் பைபிளில் இருந்து ஒரு மனுஷனை உங்களுக்கு காட்டித்தாரேன். அது தாவீது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போ, தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிற பொழுது தாவீதுக்கு 20 வயசு ஆகல. தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிற பொழுது தாவீதுக்கு 20 வயசு ஆகல. அபிஷேகம் பண்ணப்படுகிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்று நீங்கள் கையில் எடுங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே ஆக்கும் அந்த வார்த்தை. ஈசாய் சாமுவேலை பார்த்து சொல்றாரு. சாமுவேல் ஈசாயிட்ட கேட்குறாரு, ஏன்னா அபிஷேகம் பண்ணும்படி வந்து நிற்கிறாரு, ஒன்றுமே தேரல்ல, எல்லாம் மிலிட்ரி பாடி, ஒன்றுமே தேரலையா? இப்போ சாமுவேலுக்கு ஒரு காரியத்தில் சந்தேகம் இல்லை, தப்பான அட்ரஸில் வந்துட்டனோ அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை, சரியான அட்ரஸில் தான் வந்திருக்கிறேன். இப்போ சந்தேகம், உமக்கு இன்னும் பிள்ளைகள் உண்டா? அவர் கேட்குறாரு, உமக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா? அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க, வாசிங்க. ஒன்று சாமுவேல் 16:11. எல்லாருக்கும் இளையவன், பார்த்தீங்களா? எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடணும். அதை பற்றி நான் ஒரு 7 காரியம் சொல்ல போகிறேன். வீட்டில் இவ்வளோ பெரிய விருந்து நடக்கும்போ அந்த வீட்டில் உள்ள ஒரு பையன் அறியவே இல்லை. யோசிக்க முடியுதா உங்களுக்கு? அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்படி வாராரு. அது அந்த வீட்டில் உள்ள ஒரு பையனுக்கு தெரியல. ஏன்னா தகப்பனுக்கே தெரியுது இவன் உருப்பட மாட்டான். அதனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இளையவன் இருக்கிறான். அந்த இளையவன், நான் ஒரு எபிரேய வார்த்தை சொன்னா நீங்க சொல்லுவீங்களா? உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, சொல்லுவீங்களா? சொல்லுங்க. Q சொல்லுங்க. ATON. பார்த்தீங்களா? நான் நினைச்சதை விட நல்லா சொன்னீங்கன்னு. உண்மையில் நான் யோசித்தேன், உங்கள்கிட்ட சொன்னா நீங்கள் சொல்லுவீங்களா? பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்னு நான் யோசித்தேன்.
இளையவன் என்பதற்கு எபிரேய மொழியில் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தையாக்கும் குவாட்டன். என்ன வார்த்தை? குவாட்டன். நான் இனி அதுக்கு அர்த்தத்தை சொல்ல போகிறேன். உண்மையில் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா, உண்மையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க. குவாட்டன் அப்படின்னா அதாவது இளையவனுக்கு எபிரேய மொழியில் சொல்லி இருக்கிற வார்த்தை குவாட்டன். அப்படின்னா அன்இம்பார்ட்டன்ட். யாரு? அன்இம்பார்ட்டன்ட். என் வீட்டுக்குள்ள ஒருத்தன் கூட உண்டு, அவனுக்கு வீட்டில் முக்கியத்துவம் இல்லை. அவன் வீட்டில் என்ன இல்லை? முக்கியத்துவம் இல்லை. அவனுக்கு வீட்டில் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லி தகப்பன் கொடுத்து விட்ட ஆகாரத்தை சகோதரர்களுக்கு கொண்டு கொடுக்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா? அவங்க சீப்போங்கிற மாதிரி இல்லையா சொல்லணும்? பாத்தீங்களா? அவங்க ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி கூட இவனை நினைக்கல. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு ஆகாரத்தை கொண்டு வந்தப்போ அவனை பார்க்கிற பார்வையும், தாவீதின் சகோதரர்கள் தாவீது அவர்களை நல விசாரிக்க வந்தப்போ பார்க்கிற பார்வையும் ஒண்ணு. இந்த நாளிலே யாருடைய பார்வைக்கும் முக்கியத்துவம் இல்லாத யாராவது இருந்தால் உங்களோடு தான் நான் பேச போறேன். ஒண்ணு அன்இம்பார்ட்டன்ட். என்ன செய்ய சொன்னாலும் செய்யறான், எப்படி செய்ய சொன்னாலும் செய்யறான். ஆனா எந்த காரியத்திலே அவன் முக்கியத்துவம் உள்ளவன் கிடையாது. ஒன்னாவது அர்த்தம். ரெண்டு, யூஸ்லெஸ். முக்கியத்துவமற்றவன் இல்ல, உபயோகமற்றவன். என்ன இல்ல? நம்ம பிரயோஜனம் இல்லாதவன் சொல்லுவோம் இல்லையா? ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னு வைங்க. ஒருத்தன் உழைக்கிறான், ஒருத்தன் சும்மா அப்படி கரஞ்சி அடிச்சு நடக்கிறான். கரஞ்சி அடிச்சு நடக்கிறோம் நம்ம என்ன சொல்லுவோம்? யூஸ்லெஸ். என்ன சொல்லுவோம்? யூஸ்லெஸ். பொறுப்போட ஆடுகளை மேய்க்கிறான், தன்னந்தனியா காட்டுக்குள்ள போய் தங்கி இருக்கிறான். ஆனா அவன் மற்றவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறான்? யூஸ்லெஸ், உபயோகமற்றவன். இந்த ராத்திரி முக்கியத்துவம் இல்லாதவர்களே, உபயோகம் இல்லாதவர்களே, இந்த ராத்திரி நீங்க கவனிக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. 3, குவாட்டன் என்கிற வார்த்தையினுடைய மூணாவது அர்த்தம் வீக் ஒன், பலவீனமானவன். ஒன்னு முக்கியத்துவம் இல்லாதவன், 2 உபயோகம் இல்லாதவன், 3 பலவீனமானவன். மீதி எல்லா பிள்ளைகளையும் பாருங்க, மீதி எல்லாரும் மிலிட்டரியில, மீதி எல்லாரும் மிலிட்டரியில. அந்த யங்கர் ஒன், இளையவன் ஒருவன் அப்படிங்கிறதற்கு லீஸ்ட் ஒன், லீஸ்ட் ஒன். பலவீனமான ஒருவன். ஒவ்வொன்னா சொல்லுங்க. முக்கியத்துவம் இல்லாத ஒருவன், உபயோகம் இல்லாத ஒருவன், பலவீனமான ஒருவன். 4, கிரீவ்டு ஒன், வீட்டாருக்கு வேதனையான ஒருவன். சில பிள்ளைகளை நினைக்கும்போது நமக்கு சந்தோஷம் வரும், சில பிள்ளைகளை நினைக்கும்போது நமக்கு துக்கம் வரும். சில ஆட்களை நினைக்கும்போது நமக்கு சந்தோஷம் வரும், சில ஆட்களை நினைக்கும்போது நமக்கு துக்கம் வரும். மற்றவங்களை எல்லாம் பார்க்குறாரு, அவங்க எல்லாம் மிலிட்டரியில் இருக்கிறாங்க, அவங்கள நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. தாவீதை நினைக்கும்போ துக்கமா இருக்கு.
சும்மா இளையவன் சொன்ன உடனே அந்த ஒரு வார்த்தையோட விட்டுட்டு போக முடியாது. அவன் வெறும் இளையவன் இல்லை, அவன் முக்கியத்துவம் இல்லாதவன், பிரயோஜனம் இல்லாதவன், பலவீனமானவன், துக்கமானவன். 5 டிஸ்லைக்ட், வெறுக்கப்பட்ட ஒருவன். நீங்க அத்தனை பேர் நான் இனி சொல்லும்போது சத்தமா சொல்லணும்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. முக்கியத்துவம் இல்லாத ஒருவன், பிரயோஜனம் இல்லாத ஒருவன், பலவீனமான ஒருவன், வெறுக்கப்பட்ட ஒருவன், துக்கமான ஒருவன். இப்படி ஒரு ஆளை இன்டர்வியூ வச்சு நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா? எடுப்பீங்களா? எடுப்பீங்களா? ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேலை அனுப்பி கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, ஒதுக்கப்பட்ட அவனை, வெறுக்கப்பட்ட அவனை, பிரயோஜனமில்லாத அவனை, ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒருவனை, அவனை எந்நேரமும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற அவனை நீ தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணு. 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாயை திறக்கணும், 2 நிமிஷம் ஆண்டவரை உயர்த்தணும். வாழ்க்கையில ஒரு பிரயோஜனம் இல்லாம, ஒரு உபயோகம் இல்லாம, வெறுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, தள்ளப்பட்டு யாராவது வந்திருந்தால் இந்த ராத்திரி கர்த்தர் இப்போ உங்களை அபிஷேகம் பண்ணுகிறோம். சந்தரபலபா 2 நிமிஷம் நல்ல கை தட்டி, நல்ல வாயை திறந்து, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களை தேடி வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர்களை தேடி வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களை தேடி வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களை தேடி வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். ஒருவர் விரும்பாதவர்களை கர்த்தர் விரும்புகிறார். தகப்பன் தாவீதை டிஸ்லைக்டு ஒன், வெறுக்கப்பட்ட ஒருவன் அப்படின்னு தன் உள்ளத்துல எழுதி வச்ச அன்னைக்கு பரலோகத்தின் தேவன் தம்முடைய உள்ளத்துல என்ன எழுதி வச்சார் தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவன். கைதட்டி என்னைக்கு உலகம், குடும்பம், சமூகம், மனிதர்கள் உங்களை வெறுக்கப்பட்டவர்கள் என்று எழுதி வைக்கிறார்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களை இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது அபிஷேகத்தை தேடி போனதல்ல, அபிஷேகம் அவனை தேடி வந்தது. 20 வயசுக்கு முன்னே அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். 20 வயசுக்கு முன்ன கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். யாராக தெரியுமா? இஸ்ரவேல்ல மிக உயர்ந்த பதவிக்கென்று. எப்போ உலகம் உங்களை மிக கீழாக பார்க்கிறதோ அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை உயர கொண்டு போக தகுதி இருக்கிறது. எப்போ உங்களை சமூகம் தள்ளுகிறதோ அப்போதான் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ள தகுதி அடைகிறீர்கள். இப்போ தகப்பன் இப்படி முக்கியத்துவம் இல்லாதவன், பிரயோஜனம் இல்லாதவன், வெறுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளினாரா? இவனை அபிஷேகம் தேடி வந்து கர்த்தர் இவனை அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணும்போது இவனுக்கு 20 வயசு ஆகல. அபிஷேகம் பண்ணும்போது இவனுக்கு 20 வயசு ஆகல. சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் இவனுக்கு எத்தனை வயசுன்னு பாருங்க.
2 சாமுவேலின் புஸ்தகத்தை ஒன்று கையில் எடுங்க. அங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன்னு, 5ஆம் அதிகாரத்தை கையில் எடுங்க. 4வது வசனத்தை வாசிங்க. அபிஷேகம் பண்ணும்போது எத்தனை வயசு ஆகல? 20 வயசு ஆகல. சிங்காசனத்தில் உட்காரும்போது எத்தனை வயசு? 30 வயசு. அப்போ அபிஷேகத்திற்கும் தேவன் அவனுக்காய் வைத்திருந்த பதவிக்கும் இடையில எவ்வளவு காலம்? 10 ஆண்டுகள். குறைந்தது 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகள் என்னத்துக்கு? உயர்வை பற்றின ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்த உடனே உயர்வு வருகிறதுன்னு நினைக்க கூடாது. ஆசீர்வாதத்தை பற்றின ஒரு வார்த்தை உங்க காதுல கேட்ட உடனே ஆசீர்வாதம் வருகிறது நினைக்க கூடாது. தாவீதை துலக்குவதற்கு ஆண்டவருக்கு 10 ஆண்டு. எத்தனை ஆண்டு? 10 ஆண்டு. உங்களுக்கு தெரியுமா, அம்புகளை எய்து விடுவாங்க. எய்கிறதற்கு முன்னே பின்னோக்கி இழுத்து பிடிப்பாங்க. எப்படி? பின்னோக்கி. அந்த 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்கள்ல யோனத்தான் அந்த பிள்ளையாண்டு தாவீதிடத்துல யோனத்தான் சொல்றாரு, அவனுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறார். என்ன சிக்னல்? நான் அம்பை எய்து விடுவேன், எய்து விட்டுட்டு அம்பு இந்த பக்கம் கிடக்குன்னு சொன்னால் அது ஒரு செய்தியை சொல்லுகிறது. அம்பு அந்த பக்கம் கிடக்கிறதுன்னு சொன்னா அது இன்னொரு செய்தியை சொல்லுகிறது. அப்படின்னா அம்பு ஸ்லோவா போய் விழுதுன்னா அது ஒரு செய்தி, அது ஒரு செய்தி. இல்ல அம்பு ரொம்ப வேகமாய் போய் தூரத்தில் விழுதுன்னா அது ஒரு செய்தி. இப்ப யோனத்தான் தன் கையில் இருக்கு இல்லையா வில்லு, அதை பின்னோக்கி இழுக்கிறான். அதை பின்னோக்கி இழுக்கிறான், ரொம்ப பின்னோக்கி இழுக்கிறான். எதுக்கு தெரியுமா? எவ்வளவு தூரம் பின்னுக்கு இழுக்கப்படுகிறீர்களோ, கவனிங்க, எவ்வளவு தூரம் பின்னுக்கு இழுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு தூரம் முன்னேற போகிறீர்கள். கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. எவ்வளவு தூரம் பின்னால் இழுக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவு தூரம் தடுக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அவ்வளவு தூரம் முன்னேற போகிறீர்கள். 2 நிமிஷம் அத்தனை பேரும் கை தட்டணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் ஆண்டவரை உயர்த்தணும். இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, கர்த்தர் உங்களை மறுபடியும் பின்னுக்கு இழுக்கிறார்னு தோணுதா? அப்படின்னா ரொம்ப தூரத்தில் கர்த்தர் உங்களை எய்ய போகிறார். உடரபலவ சந்தல் பிரௌடபரபலவ அல்கந்தரபல ரியந்தரபலவ அல்கபர சந்தரபலவ. ஒரு ராஜா ஒரு விடுகதையை போடுறாரு. அந்த விடுகதைக்கு பதில் சொல்ற ஆளுக்கு பரிசு என்ன தெரியுமா? அரசன் தன்னுடைய அம்பு மில்லு எடுத்து கையில கொடுப்பாரு. அவன் ஒரு தடவை அந்த அம்பை எய்யணும். அந்த அம்பு எவ்வளவு தூரத்தில் போய் விழுகிறதோ அவ்வளவும் அவனுக்கு, அவ்வளவும் அவனுக்கு. அது எப்படி போட்டிருக்குன்னா, கொஞ்ச தூரம் இரும்பு காசுகள், இரும்பு காசுகள், அப்புறம் கொஞ்ச தூரம் வெள்ளி காசுகள், அப்புறம் கொஞ்ச தூரம் தங்க காசுகள். ஒருத்தன் வந்து அரசனுடைய விடுகதைக்கு பதிலை சொன்னான். விடுகதைக்கு பதிலை சொல்லி அரசன் உடனே தன் அம்பையும் வில்லையும் எடுத்து கையில் கொடுக்குறாரு. அவன்கிட்ட சொல்றாரு, அந்த இடத்துல போய் நின்று நீ எய், எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் உனக்கு.
சும்மா பிடிச்சு எய்து விட்டா எங்க போய் விடும்? இரும்பு காசு. கொஞ்சம் கூட பின்னுக்கு இழுத்து எய்து விட்டா எங்க போய் விடும்? வெள்ளி காசு. அவன் ரொம்ப தன்னால தன்னுடைய பலத்தால முடிஞ்ச அளவு பின்னுக்கு பிடிக்கிறான். ஏன் பின்னுக்கு பிடிக்கிறான்னா, அம்பு எவ்வளவு தூரம் பின்னுக்கு இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் முன்னேறும். ஒரு தடவை கூட அந்த வார்த்தையை சொல்லணுமோ, அம்பு எவ்வளவு தூரம் பின்னுக்கு இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் முன்னேறும். Praise the Lord. நம்மை பின்னுக்கு இழுக்க வாய்ப்புள்ள 5 காரியங்கள். நம்மை பின்னுக்கு இழுக்க வாய்ப்புள்ள 5 காரியங்கள். எல்லாரும் எழுதி வைக்கணும். இது உனக்கு வரும், எனக்கு வராது, அந்த ஆளுக்கு வரும், இந்த ஆளுக்கு வராது, அப்படி இல்லை. கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் வரலாம், பேசுகிற எனக்கும் வரலாம். 1, சோர்வு. என்ன? சோர்வு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3 - 5 வரை. சாக வேண்டும் என்கிற நெருக்கம் 2 இடத்துல இருந்து வரும். சாக வேண்டும் என்கிற நெருக்கம் 2 இடத்துல இருந்து வரும். 1, சாக வேண்டும் என்கிற நெருக்கம் வெளியே இருந்து வரும். வெளியே இருந்து வரும். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். சிம்சோனை பற்றியாக்கும் சொல்லி இருக்கு. ஒன்று யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு யோசிக்க முடியுதான்னு நான் பார்க்கட்டு. பெலிஸ்தியர்களுடைய எல்லா இராணுவத்தை விட, பெலிஸ்தியர்களுடைய எல்லா இராணுவத்தை விட, பெலிஸ்தியர் கையில் இருக்கிற எல்லா ஆயுதங்களை விட, அந்த நாட்டினுடைய மொத்த பலத்தை விட பயங்கரமா இருக்கு தெலீலாளின் வார்த்தை. அப்படின்னா ஒரு மனுஷன் பேசுற வார்த்தை ஒரு இராணுவத்தின் பலத்தை விட பயங்கரமா சிம்சோனை இருக்குது. அவனை இராணுவம் ஒண்ணும் செய்ய முடியல. பாத்தீங்களா, கட்டி போட்டிருக்கு. சிம்சோனை உன்மேல் வந்து விட்டார்கள் சொன்னா பிடுங்கிட்டு போறான். வாசல் கதவை பிடுங்கிட்டு போறான். நிலக்கால்களை தோல்ல எடுத்து வச்சுட்டு போறான். ஒரு இராணுவம், ஒரு ராஜ்யத்தின் பிரபுக்கள் ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா ஒரு ஆளுடைய வார்த்தை அவன் இருக்குது. வெளியே இருந்துள்ள நெருக்கம் மரணத்தை கொண்டு வருது. எலியாவுக்கு உள்ள இருந்து நெருக்கம். சில நேரம் பார்த்தீங்களா, சில ஆட்கள் வெளியே இருந்து வருகிற நெருக்கத்தினால் அழிக்கப்படுகிறார்கள். எங்க இருந்து வருகிற நெருக்கம்? வெளியே இருந்து வருகிற நெருக்கத்தினால் அழிக்கப்படுகிறார்கள். ஆனா சில ஆட்கள் வெளியே இருந்து வர நெருக்கத்தை ரொம்ப சாதாரணமாக கையாளுகிறார்கள். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் கண்டுகிடவே மாட்டேன். வெளியே இருந்து வருகிற நெருக்கத்தை சாதாரணமாக எதிர்கொள்கிறார்கள். அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள வருகிற நெருக்கம். எங்க வருகிற நெருக்கம்? உள்ளுக்குள்ள வருகிற நெருக்கம். வெளியே இருந்து வருகிற சவால்களை சாதாரணமாக எதிர்கொண்ட சிம்சோன் வெளியே இருந்து வருகிற வார்த்தைகளால் நெருக்கப்பட்டான். வெளியே இருந்து வருகிற எல்லா பிரச்சனைகளையும் சாதாரணமாக எதிர்கொண்ட எலியா யெசபேலின் வார்த்தை கேட்ட பொழுது உள்ளுக்குள்ள நெருக்கப்பட்டான். உள்ளுக்குள்ள எது அவனை நெருக்கினது? சோர்வு. எது அவனை நெருக்கினது? சோர்வு.
சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம சோர்ந்து போவோம். சில காரியங்களை பார்க்கும்போது, சில காரியங்களை கேட்கும்போது சோர்ந்து போவோம். கேளுங்க, தயவு செஞ்சு கவனமாக கேளுங்க. எதை கேட்டால் நமக்கு சோறு வருமோ அதை கேட்க சத்துரு வைப்பான். புரியுதா? எதை கேட்டால் நமக்கு சோறு வரும்னு தெரியுதோ அந்த வார்த்தையை சத்துரு நம்மளை கேட்க வைப்பான். எதை பார்த்தா சோறு வருமோ அதை பார்க்க வைப்பான். எதை கேட்டா சோறு வருமோ அதை கேட்க வைப்பான். எதை பார்த்தா சோறு வருமோ அதை பார்க்க வைப்பான். எதை நினைச்சா சோறு வருமோ அதை நினைக்க வைப்பான். ஒரு தடவை சொல்றேன், எதை கேட்டா நமக்கு சோறு வருமோ அதுதான் நம்ம காதுல கேட்கணும்னு சாத்தா விரும்புவோம். ஏன்னா அதை கேட்டா நம்ம சோர்ந்து போவோம், நமக்கு தெரியுது. இல்ல கேட்கறதுனால சோர்ந்து போகிறது இல்லை அப்படின்னா, எதை பார்த்தா சோறு வருமோ அதான் நம்மளை பார்க்க வைப்பான். அதான் நம்மளை பார்க்க வைப்பான். பார்த்து சோர்ந்து போறோம், கேட்டு சோர்ந்து போறோம். இல்ல, பார்த்தும் சோர்ந்து போகல, கேட்டும் சோர்ந்து போகல அப்படின்னா எதை நினைச்சா சோறு வருமோ அதை நினைக்க வைப்பான். அதை என்ன செய்ய வைப்பான்? நினைக்க வைப்பான். அருமை தேவ பிள்ளைகளே, தயவு செஞ்சு நீங்க புரிந்து கொள்ளணும். சில சோர்வுகள், எது? சில சோர்வுகள் அழிவு அல்ல, உயர்வின் ஆரம்பம். ஒரு தடவை நான் சொல்லணுமோ, சில சோர்வுகள் அழிவு அல்ல, அடுத்த கட்டத்தின் ஆரம்பம். கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. நீங்க கேட்ட ஒரு காரியம் உங்களை சோர்வடைய பண்ணிச்சு இல்லையா? நீங்க கண்ட ஒரு காரியம் உங்களை சோர்வடைய பண்ணிச்சு இல்லையா? உங்க உள்ளத்துல நினைச்ச ஒரு காரியம் சோர்வடைய பண்ணிச்சு இல்லையா? அது உங்களை அழிக்கும்படி அல்ல, அது உங்களை பின்னுக்கு இழுத்து முன்னுக்கு அனுப்ப போகிறார். கைதட்டி 2 நிமிஷம் வாயை திறந்து பின்னுக்கு இழுத்து முன்னுக்கு அனுப்ப விரும்புகிறார். நீ பாய போகிறாய். நல்ல வாயை திறக்கணும். நல்ல 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசணும். அத்தனை பேரும் இப்ப பின்னுக்கு இழுத்தது முன்னேறி செல்லும்படி, இப்ப பின்னுக்கு இழுத்தது ரொம்ப தூரத்தில் செயல்படும்படி, இப்ப பின்னுக்கு இழுத்தது வேகமாய் செயல்படும்படி. உடபரபா அல்கபரபலபா ரியந்தரபலபா அல்கசந்தரபலபா. கிருபை பெற்றவர்கள் இந்த கூடாரத்தில் உண்டுன்னா இயேசுவின் நாமத்தில் அந்த சோர்வின் நுகத்தடி உடைகிறது. அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த கூடாரத்தில் உண்டுன்னா இயேசுவின் நாமத்தில் உன்னை அடிக்கடி சோர்ந்து போக பண்ணுகிற அந்த வல்லமை இப்ப முறிகிறது. ஒரு தேவப்பிள்ளை சோர்ந்து இருக்கும்போது சாத்தா என்ன நினைப்பான் தெரியுமா? ரொம்ப கைதட்டிச்சனும், ரொம்ப துதிச்சனும், ரொம்ப ஆராதிச்சனும், ரொம்ப ஆவியில நிரம்பிச்சனும், இதோட முடிஞ்சுன்னு சத்துரு நினைப்பான். அவனுக்கு தெரியாது இல்லையா, என்னை வில்லில எடுத்து வைத்து ஒரு பெரிய திட்டத்தோட கர்த்தரின் கைகள் என்னை பின்னுக்கு இழுக்கிறது. ஒரு பெரிய திட்டத்தோட கர்த்தர் என்னை தமது அம்பில வைத்து என்ன பின்னுக்கு இழுக்கிறார். எதற்கு தெரியுமா? இந்த சூரச்செடிக்க மூட்டல வச்சு ஒரு புத்துணர்ச்சியின் அபிஷேகத்தை எனக்கு தந்து முன்னை விட வேகமாய் செயல்படும்படி. கைதட்டுங்க, வாயை திறங்க. அதை விட வேகமாய் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சூரச்செடிக்க மூட்டில் வந்து படுத்திருந்தாய். சூரச்செடிக்க மூட்டில் இருந்து எழும்பி எவ்வளவு நாள் பிரயாணம் பண்ணான் தெரியுமா? 40 நாள். எங்க?
உங்க வாழ்க்கை முடிந்ததுன்னு உலகம் சொல்லுதோ, எங்க உங்க வாழ்க்கை முடிந்ததுன்னு சாத்தான் சொல்றானோ, எங்க உங்க வாழ்க்கை முடிந்ததுன்னு சமூகம் சொல்லுதோ, அங்கதான் உங்க வாழ்க்கை தொடங்குகிறது. அங்கதான் உங்க வாழ்க்கை தொடங்குகிறது. கைதட்டி வா திறந்து இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சத்துரு புல் ஸ்டாப் போட்ட இடத்துல இருந்துதான் ஆண்டவர் ஆரம்பம் குறிக்கிறார். பின்னுக்கு இழுக்கிற ஒன்று சோர்வு. எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். சில நேரம் ஒரு காரியத்துக்காக ஆசையோட ஜெபம் பண்ணி அது நடக்கலன்னு வரும்போது என்ன செய்யும்? சோர்வு வரும். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருந்து அதுக்கு விரோதமான செயல்கள் நடக்கும்போது சோர்வு வரும். ஒரு வெற்றி எதிர்பார்த்திருந்து தோல்வி வரும்போ சோர்வு வரும். ஆனால் சத்துரு அந்த சோர்வை என்னை அழிக்கும்படி பயன்படுத்த பார்ப்பான். ஆண்டவரோ அந்த சோர்வை வச்சு என்ன கொஞ்சம் பின்னுக்கு இழுக்கிறாரு. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்னை ரொம்ப தூரம் எய்து விடும்படி பின்னுக்கு இழுக்கிற ஒன்று சோர்வு. 2 சரீர பலவீனம். என்ன? சரீர பலவீனம். என் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன்னு சொன்னவருக்கு நம்முடைய பலவீனத்தை மாற்ற எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்னு சொல்லி சமுத்திரத்துக்கு எல்லை போட்டு நிறுத்தினவருக்கு நம்முடைய பலவீனத்தில் நம்மை வெளியெடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இமைப்பொழுதுல கண்ணிமைக்கு நேரத்தில் நம்முடைய பச்சை மாம்சத்தை எக்காலத்தை ஊதி மறுரூபப்படுத்த வல்லமை உள்ளவருக்கு நம்மை சுகமாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? பேதுரு இருட்டு வாக்கல பட்டயத்தை எடுத்து மீன் வெட்டுறது போல வெட்டி தள்ளினா இல்லையா ஒரு காது, அந்த காதை நடுராத்திரி எடுத்து ஒட்ட வச்சவருக்கு பலவீனத்தை மாற்ற எவ்வளவு நேரம் ஆகும்? 40 வருஷமா எழும்ப முடியாம படிக்க பக்கத்துல படுத்து கிடந்தவன் இடத்துல நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னு சொன்னவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த நிமிஷத்துல அவர் வாயை திறந்து விடுதலைன்னு சொன்னார்னு வைங்க, அந்த வார்த்தை அவருடைய வாயில் இருக்கும் பொழுதே விடுதலை நடக்கும். ஏன் விடுவிக்கல்ல? ஏன் விடுவிக்கல்ல? ஏன் விடுவிக்கல்ல? உங்களை ரொம்ப தூரம் பயன்படுத்தணுமா? உங்களை ரொம்ப தூரம் எய்து விடணுமா? அதுக்காக கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா?
கொஞ்சம் பின்னுக்கு இழுக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கூட, இன்னும் கொஞ்சம் கூட. ஆண்டவரே என்னால முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இன்னும் கொஞ்சம் கூட. ஏன்னா ஒரு திட்டத்தோட பின்னுக்கு இழுத்தவர் ஒரு திட்டத்தோட எய்ய போகிறார். கைதட்டி வாயை திறந்து ஆண்டவரை உயர்த்தணும். உங்க சோர்வு உங்க வாழ்க்கையின் முடிவு அல்ல, இந்த ராத்திரி ஆரம்பம். உங்க பலவீனம் உங்க வாழ்க்கையின் முடிவு அல்ல. ஏன்னா கர்த்தர் உங்க மேல பெரிய திட்டத்தை வைத்து துலக்கப்பட்ட அம்புகளாய் தேசத்தில் எய்ய விரும்புகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நம்மை பின்னுக்கு இழுக்க, எதுக்கு பின்னுக்கு இழுக்க எவைகள் பயன்படுத்தப்படுகிறது? சோர்வு. எது? சோர்வு. சோர்வெல்லாம் எப்படி தெரியுமா? சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுட்டு கூட்டுக்குள்ள போய் படுத்துட்டு சிங்கம் கூட்டுக்குள்ள போய் படுத்த நேரத்தில் சிலந்தி பாராளுமன்றம் கூடிச்சு. குகைக்குள்ள சிங்கம் படுத்துட்டா பாராளுமன்றம் கூடுனது யாரு? சிலந்தி பாராளுமன்றம் கூடி சொல்லுது, அவன் தூங்கிட்டான், அவன் எழும்புறதுக்குள்ள அவனுக்கு வாசலை அடைப்பான்னு. எல்லா சிலந்தியும் சேர்ந்து வலை பின்னலோட பின்னல், பின்னலோ பின்னல், பின்னலோ பின்னல், பின்னலோ பின்னல், பின்னி 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 சிங்க இருந்த குகைக்க வாசலை மொத்தத்தில் அடைச்சிட்டு. அவங்க வாசலை அடைச்சிட்டு என்ன பெரிய காரியத்தில் சிங்கத்தை குகைக்குள்ள போட்டு பூட்டியாச்சுன்னு. சிங்கம் எழும்பி கண்ணு திறந்து பார்த்துன்னு வைங்க, அடைஞ்சிருக்கு. வாசல் என்ன செய்யப்பட்டிருக்கு? அடைஞ்சிருக்கு. சிங்கம் உடனே என்ன செய்யும்? ஐயோ, என் வாசலை எவனோ அடைச்சிட்டானே, ரொம்ப காலம் ஏதாவது ஆண் செய்யணும்னு நினைச்சேன், கதை அடைஞ்சிட்டு அப்படியா நினைக்கும். சிங்கம் தூக்கத்தை எழும்பி அதை ஒரு க்ளோஸ்டு டோராட்டே கணக்கு போடாது. சிங்கம் குகைக்குள்ள எழும்பி நின்றுட்டு என்ன செய்யும் தெரியுமா? சடைய ஒன்று கொடையும், சடைய ஒன்று கொடைஞ்சிட்டு அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு உருமகம் உருமும். அந்த காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்று வந்து, என்ன கஷ்டம் இல்லையா, அந்த காற்று வந்து, அந்த அத்தனை பேரு கை தட்டுங்க, வாய தரைங்க, உடைகிறது. நல்ல ஆவியில நிரம்புங்க. அவ்வளவுதான். சிஸ்டர் கண்ணை மூடி பெற்றுக்கோ. அவ்வளவுதான். அக்னி அபிஷேகம். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கிறது. ஆவியானவர் என்னோட தான் பேசுறாருன்னு உறுதி உள்ள அத்தனை பேரும் 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியானவர் என்னோட தான் பேசுறாரு அப்படின்னு உறுதி உள்ள அத்தனை பேரும் 2 நிமிஷம் கை தட்டுங்க. நீ எழும்பு, வாசல் திறக்குது. நீ ஆவியில நிரம்பு, கதவு திறக்கிறது. உடையுது. வெளிப்பாடு உள்ள தேவ பிள்ளைகள் கண்ணை மூடி பாருங்க. கிருபை உள்ள தேவ பிள்ளைகள் கண்ணை மூடி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. இனி
மறுபக்கத்தோடு யோசிச்சு பாருங்க. தூங்கி எழுமின சிங்கம் அந்த செலந்தி வலையை கண்டுட்டு ஐயோ உள்ள கிடந்துட்டு என் கதவை அடைச்சிட்டானே, என்னை செயல்படாம பண்ணிட்டானே, என் வாழ்க்கையை தொலைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வராம உள்ள கிடக்கிற ஒரு நிலைமை நினைச்சு பல 190% தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை அதாகும். முன்னே இருக்கிறது வெறும் செலந்தி வலை, தைரியத்தோட கால வைத்து பார். முன்னே இருக்கிறது வெறும் செலந்தி வலை, தைரியத்தோட கால வைத்து பார். கடல் கண்டு விலகி ஓடிட்டு, கவனிங்க, நான் 1-2 வசனத்தை சொல்ற, கை தட்டுங்க. கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகளே நீங்கள் ஆடுகளை போல, குஞ்சுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளுவதற்கு என்ன வந்தது? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகிறது, தீவுகள் மகிழ்ந்திருக்கிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கை தட்டணும், வாய திறக்கணும். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ளவர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். நாம என்ன நினைப்போம் தெரியுமா? என் சோர்வை சத்துரு பயன்படுத்துகிறான், என்னை அழிக்கிறான். அப்படி இல்லை, அது பயப்படுகிறவர்களுக்கு. உண்மையிலே நான் சோர்ந்திருக்கும்போ கர்த்தர் அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார். என்ன தெரியுமா? கொஞ்சம் கூட என்ன பிடிச்சு பின்னு இழுத்துட்டு அதிக வேகத்தில் இதுவரை செய்யாததை என்ன கொண்டு செய்யும்படி. நாம் பலவீனப்பட்டு கிடக்கும்போ சத்துரு அதை ஒரு வாய்ப்பா பார்க்கிறான் கதையை முடிக்க. கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். ஏன் பொறுமையா இருக்கிறது? கொஞ்சம் கூட உன்னை பின்னால் எழுகணும். சொல்லுங்க, பின்னுக்கு இழுத்து. மெதுவா சொல்லுங்க, மெதுவா. சொல்லுங்க, பின்னுக்கு இழுத்து முன்னோக்கி எய்கிறார். அப்போ ஒன்று யோசிப்பாரு, கொஞ்சம் பின்னுக்கு இழுத்தா கொஞ்சம் முன்ன போகும், கொஞ்சம் கூட பின்னுக்கு இழுத்தா கொஞ்சம் கூட முன்ன போகும். இருக்கிற பலத்தை எல்லாம் பயன்படுத்தி பின்னுக்கு இழுத்தா முன்னேற முன்னேற முயற்சி எடுத்து பேக்கில் விட்டு போகுதுல்ல. ஜோம் பண்ணி பார்த்து பார்த்து பேக்கில் விட்டு போகுதில்ல. இல்லை, நீ இருக்கிறது யாருடைய கையிலன்னு உனக்கு தெரியுமா? நீ இருக்கிறது யாருடைய கையிலன்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப தூரம் பேக்கில் போகுதுன்னு நினைக்காத, அவ்வளவு முன்னேற போகிறாய். ஒன்னாவது நம்மை பின்னுக்கு இழுப்பது சோர்வு. ரெண்டாவது நம்மை பின்னுக்கு இழுப்பது சரீர பலவீனம். ரெண்டாவது நம்மை பின்னுக்கு இழுப்பது சரீர பலவீனம். மூணாவது நம்மை பின்னுக்கு இழுப்பது பயம். மூணாவது நம்ம பின்னுக்கு இழுப்பது எது? பயம். உங்களுக்கு தெரியுமா, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், அங்கே கர்த்தரை ஆராதித்தார்கள். உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறாங்க இல்லையா? எடுத்துட்டு போறாங்க இல்லையா? போற வழியில மாடுகள் மிரண்டா மிரண்டா. ஊசா கையை நீட்டி பெட்டியை பிடிச்சானா? கர்த்தர் ஊசாவை எலக்ட்ரிசிட்டியில உரசினது போல ஆகிப்போச்சு. அடுத்த வார்த்தை சில நேரம் நம்ம வாசிக்காம விடுறோம். அடுத்த வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா? அன்றைய தினம் தாவீது கர்த்தருக்கு பயந்து. அன்றைய தினம் தாவீது கர்த்தருக்கு பயந்து. அந்த பயம் என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதை பின்னுக்கு இழுத்தது. உங்களுக்கு புரியல இல்லையா? உங்களுக்கு புரியல இல்லையா?
அந்த பயம் கர்த்தர் தாவீதை பின்னுக்கு இழுத்தது. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி ஒரு 3 மாசம் தாண்டி எங்க வச்சீங்களோ அங்க இருந்து இதை விட கம்பீரத்தோட, இதை விட அபிஷேகத்தோட, இதை விட கிருபையோட, இதை விட ஆராதனையோட, இதை விட பாடலோட, புரியலன்னு நினைக்கிறேன் அதே இடத்துல இருந்து அதை விட பலத்தோட புறப்படுகிறது. அன்றைய தினம் கர்த்தருக்கு தாவீது பயந்து. சொல்லுங்க, இதெல்லாம் என்ன பின்னுக்கு இழுக்குது? 1 சோர்வு, 2 சரீர பலவீனம், 3 பயம், 4 தனிமை. 4 தனிமை. யோவானுக்கு கையில வெளிப்படுத்துற விசேஷத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரு. யாரு கையில? யோவானு கையில வெளிப்படுத்துற விசேஷத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரு. 5-6 தடவை ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு. he is very busy. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைச்சா பேசுற மாதிரி காரியமா இருந்தா கர்த்தர் 5 நிமிஷம் பேசிட்டு போயிருக்கலாம். இது ஏக்கர் கணக்கில் பேச வேண்டி இருக்கு. எவ்வளவு பேச வேண்டி இருக்கு? ஏக்கர் கணக்கில், கிலோமீட்டர் கணக்கில் பேச வேண்டி இருக்கு. 2 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல முடிக்கிற காரியம் கிடையாது. கர்த்தர் நினைச்சாரு, இவனிடத்துல நான் பேசி வெளிப்படுத்தின விசேஷத்தை இவனுக்கு மொத்தமா கொடுக்கணும்னா இவனை நான் தனியா தூக்கணும். இவனை நான் என்ன பண்ணணும்? தனியா தூக்கணும். அரசனுடைய உள்ளத்துல சொன்னாரு, இவனை கொல்ல வேண்டாம், இவனை நாடு கடத்துன்னு. இவனை நாடு கடத்து. ஒரு குட்டி தீவுக்குள்ள ஒரு தனி ஆளா போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. கர்த்தர் என்ன நினைச்சார் தெரியுமா? யோவான் என்ன நினைச்சான் தெரியுமா? என் வாழ்க்கை முடிந்தது. ஆண்டவர் என்ன நினைச்சாரு? மகனே மாட்டுனேன். புரியல உங்களுக்கு? புரியல? பாத்தீங்களா? என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்கு சொல்லித்தர விரும்புறேன். என்னுடைய உள்ளத்துல இந்த உலகத்தை பற்றி உள்ள திட்டம், அரசியல் உலகத்தை பற்றி உள்ள திட்டம், மத உலகத்தை பற்றி உள்ள திட்டம், மொத்த ஜனத்தை பற்றி உள்ள திட்டம், சூரிய சந்திர நட்சத்திரங்களை பற்றி உள்ள திட்டம், நான் என்னெல்லாம் செய்ய போறேனோ அதெல்லாம் எனக்குள்ள இருக்கு. அதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தர விரும்புறேன். அதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தரணும்னா நான் உன்னை கொஞ்சம் பின்னுக்கு இழுக்கணும். கர்த்தர் பின்னுக்கு இழுத்தா முன்னோக்கி ஐயா போகிறோம். ஒரு பெண்மணி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்குமா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்குமா. எப்பவும் ஜெபம், எப்பவும் தேவ பிரசன்னம், எப்பவும் தனிமையில் ஆண்டவரோட. ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அந்த பெண்மணிய கிரவுண்டில் இருந்து வெளியே கொண்டு போக முடியாது. அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே கொண்டு போக முடியாது. அவ்வளவு ஆட்கள். கடைசியில் என்ன தீர்மானம் பண்ணாங்க தெரியுமா? கூட்டத்துக்கு வந்ததோட விஐபிகளுக்கு சாப்பிடுறதுக்கு பக்கத்தில் பின்பக்கத்தில் சமையல் அறையில் வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த சமையல் அறையில் உள்ள வேலைக்காரங்க யாருக்குமே இந்த பெண்மணியை தெரியாது. சமையல் அறையில் உள்ள வேலைக்காரங்க யாருக்குமே பெண்மணியை தெரியாது. அதனால டிஸ்டர்ப் இல்லாமல் எங்கூடி குட்டி கொண்டு போகலாம், சமையல் அறையோடி வெளிப்பக்கமாக கொண்டு போகலான்னு சொல்லி மேடையிலிருந்து பின்பக்கமாக கீழே இறக்கி அந்த பெண்மணியை சமையல் அறை வழி கொண்டு போனாங்களா. அந்த பெண்மணியை யாருக்குமே தெரியாது. அந்த பெண்மணிக்கு யாரையும் தெரியாது. ஆக அந்த பெண்மணி செஞ்ச ஒற்றை காரியம் என்ன தெரியுமா? சமையல் அறை வழியாக நடந்து போனார்கள். அந்த பெண்மணி நடக்க 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 சமையல் அறையில் உள்ளவர்கள் ஆவியில் நிரம்பினார்கள். தெய்வத்தோடு கூட தனிமையில் இருக்கிறவன், தெய்வத்தோடு கூட தனிமையில் இருக்கிறவன், தெய்வத்தோடு கூட தனிமையில் இருக்கிற முழங்கால் தனிமையில் நின்று போராடுகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப தூரம் எய்து விடுகிறார்.
யோசேப்ப மட்டும் ஆண்டவர் அன்னைக்கு தனிமையா இழுத்து கொண்டு போகலன்னு சொன்னா எகிப்துல பஞ்சகாலத்துல ஜீவரட்சணை செய்கிற ஒருவன் இல்லை. யோவான் அப்போஸ்தலனை மட்டும் ஆண்டவர் தனிமையில இழுத்து கொண்டு போகலன்னா வெளிப்படுத்துற விசேஷம் என்கிற ஒன்று இல்லை. அருமை தேவ பிள்ளைகளே, சில நேரம் எல்லாரும் ஏன் என்ன வெறுக்கணும், எல்லாரும் ஏன் என்ன ஒதுக்கணும், எல்லாரும் ஏன் என்ன பற்றி மோசமா பேசணும், எல்லாரும் ஏன் என்ன தவறா சொல்லணும், எல்லாரும் ஏன் என்ன பரிகாசம் பண்ணணும், எல்லாரும் ஏன் என்ன பற்றி அவதூறு பரப்பணும், எல்லாரும் இல்ல, ஆண்டவர் உன்னை பின்னோக்கி இழுக்கிறார். தனிமை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி உன்னை பின்னோக்கி இழுக்கிறார். எதற்கு தெரியுமா? முன்னோக்கி எய்து விடும்படி. கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரு வாயை திறக்கணும், அத்தனை பேரும் ஆண்டவரை உயர்த்தணும். 2 நிமிஷம் வா திறந்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. துலக்கப்பட்ட அம்புகள் உடகமன கடகதன பிரௌடபத்தநாதன ரெந்தல் கனாதரியாந்தர அல் காந்தர சந்தர பலவா ரெந்த பிரௌடபல் கபரபலவா ரியாந்தர பலவா அல் கபரபலவா. ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த தேவ பிரசன்னம், ஒரு பலத்த வல்லமை. இவைகள் நம்மளை பின்னோக்கி இழுக்கும்படி பயன்படுகிறது. 1 சோர்வு, 2 சரீர பலவீனம், 3 பயம், 4 தனிமை, 5 இழப்புகள். இழப்புகள். ரூத்தை ரொம்ப தூரம் எய்து விடணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணினாரா? வாழ்க்கையில இழக்க ஒன்றும் இல்லை இல்லையா? ஒண்ணுமே இல்லை. தேசத்தை விட்டு விட்டாள், வீட்டை விட்டு விட்டாள், எல்லா உறவுகளையும் விட்டு விட்டாள். அவளுக்கு தெரியல கர்த்தர் என்ன ரொம்ப தூரம் எய்து விடும்படி பின்னோக்கி இழுக்கிறார் அப்படின்னு. அவளுக்கு தெரியல மோவாபிய பெண்ணாகிய நான் இஸ்ரவேல் வரலாற்றில் வருவேன்னு அவளுக்கு தெரியல. தாவீதுக்கு நான் தான் பாட்டியாவேன்னு அவளுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுக்குள்ள நான் இடம் பிடிப்பேன்னு அவளுக்கு தெரியல. அவளுடைய கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டை இழந்தேன், வாழ்க்கை இழந்தேன், குடும்பத்தை இழந்தேன், புருஷனை இழந்தேன், உறவுகளை இழந்தேன், தேசத்தை இழந்தேன். அவளுக்கு கண்ணு முன்னே இருக்கிறதெல்லாம் இழந்தேன் 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 இழந்தேன். ஏன்னா ரொம்ப பின்னுக்கு இழுக்கிறாரு பார்த்தீங்களா? ரொம்ப பின்னுக்கு இழுத்து வாக்குத்தத்த தேசத்தில் வாக்குத்தத்த சந்ததிக்க நடுவில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல வருகிறான். அவள ஒன்றாவது நம்மை துலக்கும்படி ஆண்டவர் பயன்படுத்துவது கடினமான உபத்திரவம். என்ன? கடினமான உபத்திரவம். அம்பு கொஞ்சம் தூரத்தில் போய் விழுந்தா ஒரு செய்தி, ரொம்ப தூரத்தில் போய் விழுந்தா இன்னொரு செய்தி. கொஞ்சம் தூரத்தில் போய் விழுவதற்கு அம்பு ரொம்ப இழுக்கப்படுவது இல்லை. அம்பு ரொம்ப இழுக்கப்படுதுன்னா அந்த அம்பிலிருந்து வேற ஒரு செய்தி வருகிறது. அது என்ன செய்தி?
சீக்கிரமாய் புறப்பட்டு போ. அந்த செய்தி வருகிறதற்கு இந்த வில்ல ரொம்ப தூரம் இழுக்கணும். நம்மை பின்னோக்கி இழுக்கும்படி 5 காரியங்கள் பயன்படுகிறது. 1 சோர்வு, 2 சரீர பலவீனம், 3 பயம், 4 தனிமை, 5 இழப்புகள். இந்த நாள் மாலை நேரத்தில் நான் என் செய்தியில தொடக்க புள்ளியில நிற்கிறேன். பார்த்தீங்களா? இந்த நாள் மாலை நேரத்தில் தனிமை அனுபவிக்கிற, சோர்ந்து போய் வந்திருக்கிற, சரீரத்தில் பலவீனம் அனுபவிக்கிற, வாழ்க்கையில இழப்புகளை சந்திக்கிற ஏதாவது தேவ பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களானால், இந்த ராத்திரி உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, உங்க அம்பு கர்த்தரால் பின்னுக்கு இழுக்கப்படுகிறது. எதற்காகவென்றால் முன்னோக்கி எய்யும்படி. கைதட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கைதட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முன்னோக்கி எய்யும்படி. அந்த சோர்வையோ, அந்த சரீர பலவீனத்தையோ, அந்த பயத்தையோ, அந்த தனிமையோ, அந்த இழப்புகளையோ உங்க கண்களுக்கு முன்னால காட்டி இதோட உன் வாழ்க்கை முடிந்தது அப்படின்னு சத்துரு சொல்ல வாய்ப்புண்டு. சத்துரு சொல்ல வாய்ப்புண்டு. இந்த சோர்விலிருந்து வெளியே வர முடியாது, இந்த இழப்பிலிருந்து வெளியே வர முடியாது, இந்த தனிமையிலிருந்து வெளியே வர முடியாது, இந்த சரீர பலவீனத்தை வெளியே வர முடியாது அப்படின்னு சத்துரு சொல்ல வாய்ப்புண்டு. ஆனா அது உண்மையானதல்ல. ஏன்னா வில்லில் வைக்கப்பட்ட அம்பு, வில்லில் வைக்கப்பட்ட அம்பு எவ்வளவு தூரம் பின்னுக்கு இழுக்கப்படுகிறதோ. ஒரு தடவை கூட சொல்றேன், கர்த்தர் ஏன் பொறுமையா இருக்கிறாரு, கர்த்தர் ஏன் என் கண்ணீரை துடைக்கல, கர்த்தர் ஏன் என் ஜெபத்தை கேட்கல, ஏன்னா கர்த்தர் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் தம்முடைய வில்லில நாணேற்றி என்னை பின்னுக்கு இழுக்கிறான். குறி தவறாத ஒரு அம்பாக எய்யும்படி கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் கையில இருந்த ஒரு கல், தாவீதின் கையில இருந்த ஒரு கல், ஈட்டி, பட்டயம், பெரிய பெரிய ஆயுதங்களை தாண்டி இஸ்ரவேலின் ரட்சிப்பாய் மாற முடியுமானால் உங்க வீட்டுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாற முடியும், உங்க தேசத்துக்கு நீங்க சாட்சியாய் மாற முடியும், உங்க குடும்பத்துக்கு நீங்க அடையாளமாய் மாற முடியும், அநேகருக்கு நீங்க அற்புதமாய் மாற முடியும். கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு நடுவில் சுடர்களை போல பிரகாசிக்க முடியும். ஒருவேளை நீங்க பிரிவுகளை சந்தித்திருக்கலாம். பிரிவு, இரத்தத்தை போல, இரத்த உறவை போல, எலும்பும் மாம்சமும் போல நேசித்தவர்கள் பிரிஞ்சிருக்கலாம். இல்ல, ஒருவேளை நீங்க மரணத்தையே சந்தித்திருக்கலாம். கர்த்தர் என்னை துலக்குகிறார்.
கர்த்தர் என்னை துலக்குகிறார். கண்ணை மூடுவோமா? அத்தனை பேரும் ஜெபிக்கணும்னு, அத்தனை பேரும் ஜெபிக்கணும். உங்களை பற்றி மனுஷன் போட்டிருக்கிற திட்டத்தை அல்ல, உலகத்தான் போட்டிருக்கிற திட்டத்தை அல்ல, சத்துரு போட்டிருக்கிற திட்டத்தை அல்ல, பரலோகத்தின் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த பெரிய நோக்கத்தை பாருங்க. ஏன் ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கேன், பிரச்சனை ஏன் மாறல? கர்த்தர் உங்களை நாணேற்றுகிறார். குறி தவறாமல் ஒரு நோக்கத்தோட, ஒரு அடையாளத்தோட இந்த சபையை பயன்படுத்த போகிறார். இந்த சபை பிரிவுகளை சந்தித்த சபை. இந்த சபை மரண சவால்களை சந்தித்த சபை. இந்த சபை யாரும் சந்தித்திராத நெருக்கடிகளை சந்தித்த சபை. இந்த சபையை கர்த்தர் பின்னுக்கு இழுத்து முன்னோக்கி எய்கிறார். நல்ல வாயை திறந்து கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொல்றவங்க மட்டும் வாயை திறந்து, அவங்க மட்டும் வாயை திறந்து ஆவியில நிரம்பி தெய்வத்தை உயர்த்த தொடங்க. தேவ கிருபை புறப்பட்டு வருகிறது. தேவ பிரசன்னம் புறப்பட்டு வருகிறது. நீ கர்த்தருடைய தண்டாயுதம், நீ கர்த்தருடைய அஸ்திராயுதம், நீ கர்த்தருடைய பட்டயம், நீ கர்த்தருடைய யந்திரம், நீ கர்த்தருடைய கையில் அம்பு. உங்களை கொண்டு உங்க வீட்டை ரட்சிக்க போகிறார். உங்களை கொண்டு உங்க புருஷனை ரட்சிக்க போகிறார். உங்களை கொண்டு உங்க பிள்ளைகளை ரட்சிக்க போகிறார். கைதட்டி கண்ணா மூடி இருக்கிற இடத்துல ஒரு அபிஷேகம் என் மேல ஊற்றும் ஆண்டவரே மட்டும் சொல்லுங்க. அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. கைதட்டி கண்ணா மூடி பற்றுங்க. அபிஷேகம். ஒரு பலத்த தேவ பிரசன்னம் இந்த சபையில ஊற்றப்படுகிறது. 2 நிமிஷம் கண்ண மூடி வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ராந்தர கந்தல் கபரபரபரபா ஊட பிரௌடபரபரபரபா. எல்லார் மேல ஒரு கிருபை, எல்லார் மேல ஒரு வல்லமை, எல்லார் மேல ஒரு அபிஷேகம். கண்ண மூடி பெற்றுக்கொள்ளுங்க. கண்ண மூடி பெற்றுக்கொள்ளுங்க. நீ துலக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை துலக்கி கொண்டிருக்கிறார். கபரபலபரபலப சந்தரபலபரபலபா ரியாந்த பிரௌடபல் கபரபலபரபலபா. முடிஞ்சவங்க எல்லாம் ஆவியில நிரம்புங்க. முடிஞ்சவங்க எல்லாம் ஆவியில நிரம்புங்க. கர்த்தர் இந்த நாளில் இந்த சபையோடு தெளிவாய் பேசி இருக்கிறார். வந்திருக்கிற அத்தனை பேரோட திட்டமாய் பேசி இருக்கிறார். இனி உங்களை தொட போறாரு. இனி உங்களை தொட போறாரு. தம்முடைய கையை உங்க மேல வைக்க போறாரு. அவருடைய வல்லமை உங்க மேல பாய போகுது. அவருடைய வல்லமை உங்க மேல பாய போகுது. கண்ணா மூடி பெற்றுக்கொள்ளுங்க. கண்ணா மூடி பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம்.